Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவுமாய் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தின் நடுப்பகுதியை நாம் வாசிக்கலாம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகிறதான உபத்திரவத்தில், உங்களுடைய பாடுகளில், உங்களுக்கு ஏற்படுகிறதான எல்லா துன்பங்களிலும் பொறுமை உள்ளவர்களாய், சகித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்குள்ளாய் அநேக பாடுகளை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அடித்தார்கள், அவரை துன்புறுத்தினார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தது நிமித்தமாய் அவரை சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லா காரியங்களிலும் அவர் பொறுமையுள்ளவராய் இருந்தார். அவர் சகித்து கொண்டிருந்தார். சிறைச்சாலையின் கதவுகள் அவருடைய துதியினாலே இடிந்து விழுந்ததாம். கர்த்தர் அவருடைய பொறுமையினால், அவர் கர்த்தருக்காய் பட்ட பாடுகளில் அவர் பொறுமை உள்ளவராய் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில், அந்த தேவ ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரவர்கள், அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்து அதன் மூலமாய் உங்களுக்கு பாடுகளும் உபத்திரவர்களுமே மிகுந்து இருக்கிறதா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அதை அவர் கேட்டருளினார் என்று சங்கீதம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை காண்கிறார். மனுஷன் அவர்கள் நன்றாக இருக்கும்போது அவங்க தேடி வருவாங்க. ஒருத்தனுக்கு உபத்திரவம் ஏற்பட்டுச்சோ, இல்லை ஒருத்தனுடைய வாழ்க்கையில் துன்பங்களோ கஷ்டங்களோ ஒருவனை சூழ்ந்திருந்தா அவனை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்பேற்பட்ட தேவன் அல்ல. அவர் மனதுருகுகிற தேவன். தம்முடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை காண முடியாமல் தவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவள் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாய் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆவியான தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசித்தது போல உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்க, உபத்திரவத்தில் சகித்து கொண்டு இருக்க அப்பா, உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தாவீதை போல அப்பா, உபத்திரவப்பட்டது எங்களுக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை காத்து கொண்டேன் என்று வேதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல நாங்களும் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கணும் அப்பா. மனுஷர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் கூட இருப்பாங்க ஆண்டவரே. ஆனால் நீர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உம்முடைய பிள்ளைகளின் உபத்திரவத்தை காண்கிற தேவன், உம்முடைய முகத்தை மறைக்காத தேவன், அருவருக்காத தேவன், அற்பமாய் எண்ணாத தேவன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கான பதிலை நீர் கொடுப்பீராக. உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே